வணக்கம். கொரியர் கும்பகோணத்துக்கு அனுப்பணும். அனுப்பிடுவோம். ஏன் ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? இந்த ஆபீஸோட சீப் யாரு? ஆபீஸுக்கு சீப் நான் தான். உங்க பேரு? கொரியர் கோபு. கும்பகோணத்துல உங்க சீட்ல உட்கார்ந்திருப்பாள அவ பேரு? கொரியர் பாபு. பாபு. உங்க தோப்பனார் பேரு? ஏன் தேவசம் எதுவும் நடத்த போறியா? என்ன அனுப்பையில அவசரமா பேசுறல? சும்மா ஒரு டைட்டில் தெரிஞ்சுக்கிட்டா ஏதாவது மிஸ்ஸஸ் ஆனா எப்பவும் போல எங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். கோர்ட் கேஸ்னு போவேங்கறீங்க. பெரிய பிரில்லியன்ட்டா இருக்கு. உன் கொரியர்ல அனுப்ப முடியாது. நீ வெளிய போமல்ல. என்ன கோச்சுக்கறேன்? என்ன கோபம்? டீடைல் கேட்ட குட்டமா இல்ல டீடைல் கேட்ட குட்டமான்னு? அது சரி பேரை சொல்லிட்டேல. சரி ஏன் ரூட்ல போய்க்கிறேன். ரேட் எவ்வளவு சொல்லுங்க. 18 ரூபாய் கொடு. குடுக்குறது 18 ரூபாய் இல்ல 10,000. என்னையா இது? அவசரப்பட்டு குத்தி உடைச்சிட்டேன். என்ன ஏதுன்னு என்கிட்ட கேட்கப்படாதா? சரி என்ன இது? என் பொட்டாட்டி ஆசை ஆசையா என் மருமகனுக்காக வச்ச வத்த குழம்பு. ஓ மெட்ராஸ்ல வச்சு கொரியர்ல கும்போணம் போதா? ஆமா ஆமா. கும்போணத்துல வத்த குழம்பு வச்சா போலீஸ் பிடிச்சிருமா? அங்க ஆத்துக்காரி கைப்பக்குவம் மாதிரி எவாளுக்குமே இல்லையே. ஏன் கைப்பக்குவத்தை நீ பார்த்தது இல்லையே? நீங்களும் வத்த குழம்பு வைப்பேல? வத்த குழம்பு வைக்க மாட்டேன். ரத்த குழம்பு வைப்பேன். ரத்த குழம்பா? ஐயா குசலாம்பா மூக்குல ஊத்திட்டா. ரத்தா டேய் இந்த மங்கடாசன அடிச்சிட்டா. நான் கமிஷன்ல போக வேண்டாம். கோர்ட்டுக்கு போக வேண்டாம். எங்க போறேன்னு பாறா. கைய கட்டி வச்சிரடா. குட் மார்னிங் ஐசு. தம்பி என்ன வேணும்? அண்ணே போட்டோ ஸ்டுடியோவா? பார்த்தா தெரியல. இல்லண்ணே ஒரு போட்டோ ஒண்ணு எடுக்கணும்ண்ணே. என்ன சைஸ்? நல்லா பெரிய சைஸ் எடுக்கணும்ண்ணே. என்ன சைஸ்னு பார்த்து சொல்லு. அண்ணே அந்த அக்கா சைஸ் தானே? அந்த அக்கா சைஸ்ல ரொம்ப காசு ஜாஸ்தி. 500 வாங்க பரவாயில்லையா? காசை பத்தி எல்லாம் கவலை இல்லண்ணே. நம்மளுக்கு போட்டோ அழகா இருக்கணும்ண்ணே. ஏய் அழகா இருக்குன்னா கமலஹாசன் தாண்டா வரணும். நமக்கு பட்ட பேரே கமலஹாசன் தானே. இது அவருக்கு தெரியுமா? கொஞ்சம் பொறு கேமரா தொடச்சுக்கிறேன். சரிண்ணே அப்புறம் பாப்போம்ண்ணே. ஏய் என்னடா? இல்லண்ணே காசு கொஞ்சம் கம்மியா இருக்குண்ணே. எவ்வளவு கம்மியா இருக்கு? அந்த அக்கா சைஸ் 500 ரூபா தானே? 498 ரூபா கம்மியா இருக்குண்ணே. தம்பி இங்க வாங்க. என்னண்ணே? வாங்க தம்பி வாங்க. அடி காலங்காத்தால மூஞ்சி முகரை பாரு. 2 ரூபாய் வச்சுக்கிட்டு 2 மாத்தி போட்டீங்க. ராவு காலத்துல இன்னொரு தடவை பார்த்தேன் அடிச்சு சில்லாக்கிடுவேன். காலங்காத்தால அந்த கருவாச்சி மூஞ்சில முடிச்சாலே இப்படித்தான். அப்பா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஒன்னு கொடு. எவ்வளவுப்பா? 20 ரூபாய் சார். 20 ரூபாயா? மொத்தம் 2000மா? 20 ரூபாய் தள்ளுறீங்க. இந்தா தேங்க்ஸ் பா. அங்கிள் 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 ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். என்னம்மா? இந்த பலூன் கொஞ்சம் ஊதி தரீங்களா? ஏன் உன்னால ஊத முடியலையா? தம்மு பத்தல அங்கிள். அப்படியா? ஊதி தர்றேன். போதுமா? இன்னும் பெருசா. போதுமா? இன்னும் பெருசா. இன்னும் பெருசா. இதுக்கு மேல ஊத உடைஞ்சிராது. உடையாது உடையாது நீங்க தைரியமா ஊதுங்க. அத நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கறியா? நான் முதல்ல சொன்னல பெருசா ஊத உடைஞ்சிரும்னு. நீ தானே அம்மா ஊத சொன்ன. எருமை மாடா? ஏய் என்ன மாடு கிட்டு இருக்க? சாரி அங்கிள் நான் தெரியாம சொல்லிட்டேன். எனக்கு ஒரு புது பலூன் வாங்கி கொடுங்க அங்கிள் ப்ளீஸ். அப்படி கேளு. அதை விட்டு மாடு கிட்டு மரியாதை பேசிட்டு இருக்க. சரி வாங்க. நீ முதல்ல போ. பிள்ளைய பாரு. கோச்சிக்காதீங்க அங்கிள். கோபப்படாம. யோ இந்த பிள்ளைக்கு ஒரு பலூன் ஒண்ணு குடியா. பலூன் இல்ல. பலூன் இல்லாமல இப்ப என்ன பண்ணுவ? என்ன இவ்வளவு யோசிக்குது? எது சதிகிதி பண்ண போதா? ஒரு அட்டைப்பட்டி எடுத்து மேல வைங்க. எடுத்து வச்சிரேன். அட்டைப்பட்டி எதுக்கு? ஒரு டசன் பால் எடுத்து பேக் பண்ணுங்க. 2 ஸ்டார்ஸ், பேட் அண்ட் பால், ஒரு டெடி பேர், அம்ப்ரெல்லா எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணுங்க. என்ன அட்டைப்பட்டியை புள்ள பண்ணிக்கிட்டு இருக்க? ஷாப்பிங் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அங்கிள். அங்கிள் வரை அந்த மங்கி பொம்மை எடுத்து வைங்க. என்ன பார்த்தா உனக்கு மங்கி மாதிரி தெரியுதா? மொத்த பில் எவ்வளவு ஆச்சு? 100 300 400 500
1900 ரூபாய் பாப்பா. அது சார் கிட்ட வாங்கிக்கோங்க. எது என்கிட்ட வாங்கிக்கிறவா? என்ன என்னை பார்த்தா உனக்கு கேளப்பை மாதிரி இருக்கா? கொட்டுனே மண்டையில. யார் நீ? என்ன வில்லி மாதிரி சிரிக்குது? ஹே மேன், இங்க வா. எது? வாயா. என்ன? அடிங்கயால. நான் யார் தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்னன்னு உனக்கு தெரியுமா? யாரு உன் பேக்ரவுண்ட்னா? எங்க ஃபேமிலியே சீட்டிங் ஃபேமிலி. இப்போ நீ பில் பே பண்ணல, என்னோட செயின் எடுத்துட்டானா கூப்பிட்டு நான் உன்னோட நங்க எடுத்துடுவேன். நாங்கெல்லாம் குழந்தைங்க, நாங்க சொன்னா கோர்ட் வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகும். ஜட்ஜே நம்புவாரு. மரியாதையா நீ இந்த அமௌண்ட் செட்டில் பண்றியா இல்ல ஜெயிலுக்கு போறியா? ஆஹா, குழந்தை ரூபத்துல இப்படி ஒரு கொள்ளக்கார பக்கியா? என்னடா நடக்குது இந்த நாட்டுல? இது ஆட்டுக்கு இந்தாப்பா அட்டைப்பட்டி ஆட்டோல ஏத்து. அட அம்மாடி அம்மா, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுங்கிற பழமொழியை நம்பிதானே பக்கத்துல போனேன். ஆனா இது என்னடான்னா, ஒரு பலூனை ஊதுற மாதிரி ஊத விட்டு அதை உடைக்க வச்சு குழந்தைய சொன்னா கோர்ட் வரைக்கும் ஒரு கூட்டாம்னு ஒரு பீதியை கிளப்பி எவ்வளவு நேக்கா அடுத்தவன் காத்துல ஆட்டைய போட்டு போகுதியா? ஐயா, இனி யாரும் பழைய பழமொழியை நம்பி வாழாதீங்க. இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி புதுசா யாராச்சும் உட்காந்து எழுதுங்கய்யா. என்ன ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க, என்ன ட்ரைனிங். இது ஒரு குட்டி பூலா தேவி. இந்த பக்கம் வந்தா பிச்சு. என்னப்பா இப்படி மேல வந்து விழுகுற? வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க. போங்க போய் தொலை. எது போய் தொலையா? நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கண்ணா, நீ போயா முதல்ல. வேண்டாம். என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப? நான் மோசமான ஆளு. நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல, மண்ட பத்திரம். எனக்கு தெரியாத ஜெயிலே இல்ல. அப்ப நாங்க என்ன யாரு? பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சத. வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு கொடுத்துறான். பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் வச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பராங்க. அது போக தமிழ்நாட்டுல இருக்க சப்ஜெக்ட்ல பூரா என் சப்ஜெக்ட் தாங்க பாடமா எடுத்து நடத்துறாங்க. போவையா கக்கிசு போறட வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்க. எங்களுக்கு ரவுடிகளை தெரியும்டா. அடம் பிடிக்கிறிய நீ? யோ, உனக்கு தெரிஞ்செல்லாம் லோக்கல் ரவுடி தாயா. எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கியா? என் நொங்கு லேடன் பேசுறியா? லேடன்னா பின் லேடன் பேசுறியா? என்ன லுக்கு? அப்படியே கண்ணை புடிங்கி தின்னு முடியும். முகரே பாரு, முகரே. என்னடா என்ன? நாங்கெல்லாம் ராவான ரவுடி. வந்தாப்புல முடிச்சு நாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறையே, நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறீங்க? ஐயோ, வெளியே தெரிகிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். அதெல்லாம் வெளியே நடமாட விட்டா பூமி தாங்காதுன்னு உள்ள ஒரு ஓரமா படுக்க போட்டிருக்கோம். அதனாலதான் எங்களை எப்பயுமே நாங்கன்னு இருக்கோம். புரியுதா? அப்போ தீவிரவாதிகளோட உனக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கா? இதை உனக்கு சத்தியம் பண்ணி வேற சொல்லுமாயா? நம்பாட்டி போயா. பாத்தியா, சைலன்ஸா பேசுறதுக்கே சைரன் அலறுது பாரு. கேக்குறா? வர சொன்னதே நான் தான்டா. வர சொன்னதே நீதானா? ஆமா, நீ யாரு? உளவுத்துறை டிஐஜி. உளவுத்துறை டிஐஜியா? ஐயா, இத முதல்ல நீங்க சொல்லக்கூடாதா சாமி? ஏன் சொன்ன ஓடுறக்கா? அதுக்கு இல்லங்க. ஆனா உண்மையிலேயே நீ நல்லவன்டா. எப்படி? ஒரு அடி கூட வாங்காம உனக்கும் தீவிரவாதிக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஒத்துட்ட பாரு. You are a great man. ஐயா, நான் தீவிரவாதி இல்லையா? எதுக்கு முனையா பேசுறா? எடுப்பா இருக்கு ஒரு போட்டி போட்டு பேசிட்டு சாமி. போட்டி போட்டு பேசுறதுக்கு நான் என்ன புலவனா? ஐயோ, மண்ட பக்கம்